அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதன் இறைவன் எச்சரித்த மறுமையை பார்த்தவுடன் எத்தகைய ஒரு புலம்பலை புலம்புவான் என்று திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதில் ஒரு இடத்தில் இறைவன் சொல்லுகிற பொழுது வஹும் யஸ்தரிஃபூன ஃபீஹா, அவர்கள் அதிலே கூக்குரல் எழுப்புவார்கள், புலம்புவார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டோமோ அந்த நல்லறங்களை எல்லாம் இப்போது செய்து விடுகிறோம், எங்களை உலகத்துக்கு திரும்ப அனுப்பு, எங்களை இதிலிருந்து வெளியேற்று என்று இறைவனிடத்திலே அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள். அப்போது அல்லாஹ் ஒரு பதிலை சொல்லுகிறான். அவலம் நம்மிருக்கும் மாயத்ததக்கர் சிஹி மன் ததக்கர், படிப்பினை பெற்று தன்னை திருத்திக் கொள்பவனுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அவ்வளவு காலத்தை உங்களுக்கு நான் வாழ்நாளாக தரவில்லையா? இறைவன் இப்படியான ஒரு பதிலை கோரிக்கை வைக்கக்கூடிய மனிதனுக்கு சொல்வதாக குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் நாம சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இறைவன் நமக்கான எச்சரிக்கைகளை தந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நரகத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான், மறுமையை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், மரணம் வந்துவிட்டால் வாய்ப்பு திரும்ப தரப்படாது என்கின்ற அனைத்து எச்சரிக்கைகளும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மனிதன் முஸ்லிம் நம்பினாலும் கூட பல நேரங்களில் மனிதனுடைய அந்த முஸ்லிமுடைய செயல்பாடுகள் அந்த எச்சரிக்கைகளை மறந்தவனை போலத்தான் அமைத்துக் கொள்கிறான். நம்புவார், மறுமை வரும் நம்புவார், மரணம் வரும் நம்புவார், நரகம் இருக்கிறது நம்புவார். ஆனால் செயல்பாடுகளை பார்த்தால் இதையெல்லாம் மறந்தவன் அல்லது நம்பாதவன் எப்படி செயல்படுவானோ அது போல இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது, இப்ப என்ன அவசரம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அடுத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று நல்லறங்களையும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதையும் தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார். அப்படி தள்ளி போட்டு அமல்களை செய்யாமல் நல்லறத்தை அதற்கான வாய்ப்பை தவறவிட்டவர் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிற பொழுது அல்லாஹ்வால் சொல்லக்கூடிய பதில் தான், உனக்கு நான் வாழ்நாளை தரலையா? எவ்வளவு பெரிய வாழ்நாள்! அந்த வாழ்நாளில் ஒரு மனிதன் படிப்பினை பெற்று திருந்த வேண்டும் என்றால் அதுல திருந்திருக்கலாம், அவ்வளவு வாழ்நாள் தந்த. ஆனால் அதில் நீ மாற்றம் அடையவில்லை, அதில் உன்னை நீ திருத்திக் கொள்ளவில்லை. அதில எல்லாம் திருத்திக் கொள்ளாமல் 60 ஆண்டுகளை தந்திருக்கிறேன், 40 ஆண்டுகளை தந்திருக்கிறேன், 50 ஆண்டுகளை தந்திருக்கிறேன், அதிலெல்லாம் நீ திருத்திக் கொள்ளாமல் இப்போ கொஞ்ச நேரம் கொடு, ஒரு 10 நிமிஷம் கொடு, 1 மணி நேரம் கொடு, நான் போய் திருத்திட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்கன்னா இது வெறும் வாய் வார்த்தை தான் என்று இறைவன் அந்த மனிதரிடத்துல சொல்லுவான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா களிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை தான். உள்ளத்திலிருந்து வரும் நம்பிக்கையாக இருந்தா உலகத்திலேயே இந்த எச்சரிக்கைகளை நம்பிய போது மாறி இருப்பேன், திருந்தி இருப்பேன். ஆனா அந்த நம்பிக்கையினால் இந்த வார்த்தை வரல, நான் போய் அமல் செஞ்சிடறேன், என்ன நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிறேன் என்ற நம்பிக்கையிலிருந்து இந்த வார்த்தை வரல. இப்ப கண் கூட பார்த்த உடனே, நரகத்தை பார்த்த உடனே, மறுமையினுடைய திருத்தத்தை பார்த்த உடனே, வேதனையை பார்த்த உடனே இப்ப சொல்றீங்கன்னா இது நம்பிக்கையினால் வந்த வார்த்தை அல்ல, வெறும் வாய் வார்த்தை தான் என்று இறைவன் அந்த மனிதனுக்கு சொல்லுவார். ஒரு மூமின் என்கின்ற அந்தஸ்தை நாம எப்போது அடைகிறோம் என்றால் மறுமையில போய் பார்த்துட்டு, மறுமையினுடைய திடுக்கத்தை பார்த்துட்டு, கொடுமைகளை பார்த்துவிட்டு, வேதனைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்துல வாய்ப்பு தேடுபவன் உண்மையான மூமின் அல்ல. அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்ன இறைவனுடைய வேத வசனங்களை வைத்து, இறைவனுடைய எச்சரிக்கைகள் வார்த்தைகளை வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறானே அவன் தான் உண்மையான மூமின். அப்படியான உண்மையான மூமினாக இருக்கிறோம் என்றால் இந்த செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட வேண்டும். நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கைக்கு தகுந்த செயல்